பயிற்சி 7.2ல 6வது சம். y is equal to 1 plus x cube ஒரு வளைவரையோட சமன்பாடு, அப்புறம் ஒரு கோட்டோட சமன்பாடு கொடுத்திருக்காங்க. என்ற கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளின் சமன்பாடு. ஸோ வெறும் தொடுகோடு தான், இங்க செங்கோடு கேட்கல. ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க பாருங்க. செங்குத்துனா நமக்கு ஃபார்முலா தெரியும், m1 into m2 is equal to -1. ஸோ வளைவரை இருக்கியா, இது முதல் சமன்பாடு, இதுல இருந்து m1 கண்டுபிடிக்கணும். இந்த கோட்டோட சமன்பாடு கொடுத்திருக்காங்க, இதுல இருந்து m2 கண்டுபிடிக்கணும். ஸோ 1 by 1 பார்க்கலாம். இதை வகைப்படுத்தும் போது y வகைப்படுத்தினா dy by dx is equal to 1 வகைப்படுத்தினா 0, x cube ஓட டிஃபரன்சியேஷன் 3 into x square. So dy by dx is equal to 3x square. அப்போ m1 ஓட மதிப்பு 3x squareன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து இங்கே வரலாம், இதுல இருந்து m2 கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி தொடுகோடு நேர்கோடு சமன்பாடு கொடுத்திருந்தாங்கன்னா இதுக்கு ஃபார்முலா சாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. m2 is equal to மைனஸ் எக்ஸோட கெழு வந்து 1, எதுவுமே இல்லைன்னா 1 பை ஒய்யின் கெழு 12. ஸோ m2 வந்து -1/12ன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு க்ளூ கொடுத்துருக்குறாங்க இல்லையா, செங்குத்தாக உள்ள தொடுகோடுகளின். அப்ப செங்குத்துனா நமக்கு ஃபார்முலா என்ன? செங்குத்து எனில் ஃபார்முலா எழுதுங்க, m1 into m2 is equal to -1. ஸோ m1 என்ன கிடைச்சிருக்கு, 3x square into m2 -1/12 is equal to -1. இப்போ எது கேன்சல் பண்ணலாம், 3 வைப்பால 12 கேன்சல் பண்ணா 4ன்னு வரும். கேன்சல் ஆனது போக மீதி என்ன, இந்த மைனஸை கூட கேன்சல் பண்ணலாம். இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. இப்போ மேல வந்து x square by 4 is equal to 1. x square is equal to 1 into 4, 4. x is equal to plus or minus root 4. x is equal to plus or minus 2. ஸோ எக்ஸுக்கு வந்து 2 வேல்யூ கிடைச்சிருக்குது, +2 -2ன்னு. அடுத்து நமக்கு y பாயிண்ட் வேணும். இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு இருக்குதுல, எக்ஸுக்கு வந்து 2ன்னு ஒன்று கிடைச்சிருக்கு, x is equal to -2. இந்த 2 மதிப்பையும் சமன்பாடு இதுல போய் 1ல போய் பிரதியிடணும். ஏன்னா வளைவரையில தான் எப்பவுமே பிரதியிடணும். இப்போ இதுல பிரதியிட்டோம்னா நமக்கு y மதிப்பு கிடைச்சிரும். அப்போ இதை வந்து சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து 2 மதிப்பு இருக்கு இல்லையா, ஒன்னா கண்டுபிடிக்கலாம். x is equal to +2ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல போய் பிரதியிடுங்க. y is equal to 1 plus x இடத்துல 2 போடுங்க, கியூப். அப்போ என்ன வரும், 1 plus 2 கியூப்னா 2 2 4, 4 2 8. ஒய்யோட மதிப்பு 1 plus 8 9ன்னு வரும். இப்போ ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, எக்ஸுக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது இல்ல. x is equal to minus, வெயிட் பண்ணுங்க, x is equal to -2 எனில் இல்ல -2ஐ அதே சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல போய் பிரதியிடுங்க. y is equal to 1 plus -2 கியூப். அப்ப என்ன வரும், 1 பவர் ஒத்தப்படியா இருந்தா உள்ள இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். இப்போ -8ன்னு வரும். இப்போ y is equal to -7. ஸோ yக்கு இன்னொரு மதிப்பு என்ன கிடைச்சிருக்கு, 7ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கு பாயிண்ட்ஸ் இப்போ எழுத போறோம். x பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும்போது ஒய்யோட பாயிண்ட் வந்து 9. அப்போ ஒரு பாயிண்ட் வந்து 2,9ன்னு வரும். இன்னொன்று எக்ஸுக்கு -2, ஒய்க்கு என்ன கிடைச்சிருக்கு, -7. அப்போ அடுத்து இன்னொரு பாயிண்ட் -2, -7. ஸோ இதை நான் எழுதுறேன். Therefore புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள், 2,9, இன்னொன்று -2, -7 கிடைச்சிருக்கு. ஸோ நமக்கு கேள்வி என்ன கேட்குறாங்க, தொடுகோடுகளின் சமன்பாடு. சாய்வு நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், சாய்வு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, m1 இங்கே இருக்குது, m2 இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம ஏதாவது ஒன்றை வந்து சாய்வாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு நமக்கு +2 -2 இருக்குல்ல, இது எடுத்து வந்து இங்கே m1ல பிரதியிட்டோம்னா நமக்கு சாய்வு கிடைச்சிடும். தனியாக இங்கே போடுறேன், m1 is equal to 3x square. இப்போ எக்ஸுக்கு மதிப்பு வந்து எந்த +2 போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், -2 போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ நம்ம +2 எடுத்துக்கலாம். x is equal to 2 எனில் m1 is equal to 3 into 2 ஸ்கொயர்
அப்போ 3 பெருக்கல் 4 m is equal m1 கூட போடுறதில்ல, m போட்டாலே போதும். 3 4 12. நீங்க -2 போட்டாலும் -2 ஸ்கொயர் பண்ணும்போது +4 தான் வரும். ஸோ நமக்கு எப்படி இருந்தாலும் m ஓட மதிப்பு வந்து 12 தான் வரும். இப்போ நம்ம கணக்கு போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து m is equal to 12. மொதல் பாயிண்ட் 2, 9. இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தொடுகோடு கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா எழுதுங்க. y minus y1 is equal to m into x minus x1. இது x1, இது y1. ஸோ பிரதியிடுங்க. y minus 9 is equal to 12 into x minus 2. y minus 9 is equal to இது உள்ள 12 உள்ள பெருக்குங்க. 12x minus 24. ஸோ நமக்கு வந்து இதில் இந்த சமன்பாட்டில் x வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடலாம். 12x மைனஸ் 24 அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற ப்ளஸ் y இந்த பக்கம் வந்தால் -y, -9 இந்த சைடு வந்தால் +9. ஆர்டர்ப்பாக எழுதிக்கலாம். 12x minus y, எக்ஸுக்கு அப்புறம் y டேர்ம் வரல இல்லையா, அப்புறம் -24 + 9. இதை கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -15 = 0. இது வந்து ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்தது இன்னொரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாருங்க. சாய்வு வந்து இதே தான், m இதே தான். இந்த பாயிண்ட் வச்சு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது m is equal to 12 -2, -7. ஈக்குவேஷன் திரும்பி எழுத தேவையில்லை, இதே ஈக்குவேஷனை தான் பிரதியிட போகிறோம். ஸோ நம்ம அப்படியே அந்த ஈக்குவேஷன் அங்கே இருந்தாலே போதும். இது x1 y1. அப்போது பிரதியிடுங்க. y minus y1 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ என்ன வரும்? +7 is equal to m into x minus ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ +2ன்னு வரும். y plus 7 is equal to 12 உள்ள பெருக்குங்க. 12x plus 24. ஸோ இங்கே எக்ஸ் டேர்ம் ப்ளஸில் இருந்தாலும் இது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ 12x plus 24 minus y minus 7 = 0. ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுங்க. 12x minus y 24ல் 7 கழிச்சிங்கன்னா 17ன்னு கிடைக்கும். இது வந்து இன்னொரு தொடுகோட்டின் சமன்பாடு. ஸோ 2 தொடுகோட்டின் சமன்பாடு நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு, இது ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு. ஸோ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வளைவரை சமன்பாடு, ஒரு தொடுகோட்டின் சமன்பாடு கொடுத்துருப்பாங்க. வளைவரையிலிருந்து m1 கண்டுபிடிக்கணும், இந்த தொடுகோட்டிலிருந்து m2 கண்டுபிடிப்பீங்க. அப்புறம் நம்ம கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. செங்குத்துனா இந்த ஃபார்முலா எழுதணும். இதில் பிரதியிட்டோம்னா நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு கிடைக்கும். இந்த எக்ஸோட மதிப்பு எடுத்துட்டு வந்து ஈக்குவேஷன் 1 சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னா y மதிப்பு கிடைக்கும். ஸோ நமக்கு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. சாய்வு வந்து எதையாவது ஒரு சாய்வு எடுத்துக்கலாம். இதுலையும் பிரதியிடலாம், இதுலேயும் பிரதியிடலாம். நமக்கு இது பின்னமாக இருக்குது, இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னால இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ m வந்து 12ன்னு வந்துருச்சு. இந்த 2 பாயிண்ட், ஒரு m இந்த ஒரு பாயிண்ட்டும் வச்சோம்னா இந்த சமன்பாடு கிடைக்கும். m ஒரே மாதிரி தான், சாய்வு வந்து ஒரே சாய்வு தான். பாயிண்ட் மட்டும் இன்னொரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை எடுத்துட்டு வந்து இதே ஈக்குவேஷனில் பிரதியிட்டோம்னா இன்னொரு சமன்பாடு கிடைக்கும்.